ஏஐ வீடியோ வச்சு ஒரு வீடியோக்கு 2000 இருந்து 5000 ரூபாய், மினிமம் 2000 இருந்து 5000 ரூபாய் எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நிறைய வீடியோ ஏஐ வீடியோ வச்சு எப்படி நம்ம சோசியல் மீடியால வீடியோ போடலாம், நிறைய விஷயங்களை பத்தி, நிறைய அனிமேட்டட் வீடியோ, டாய்ஸை பத்தி வீடியோ, கிட்ஸ் வீடியோ, டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ, கார் கிளீனிங் வீடியோ, வீடு கிளீனிங் வீடியோ, இந்த மாதிரி நிறைய பேர் ஏஐ வீடியோ ஜென்ரேட் பண்ணி சோசியல் மீடியா, ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம் இதுலெல்லாம் போட்டு நம்ம மானடைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரியான வீடியோ இது இல்லை. இந்த வீடியோல நம்ம ஒரு பர்ஃபெக்டான ஒர்க் ஃப்ளோ, ஹாலிவுட்ல நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு படத்தை மேக் பண்றதுக்கு எவ்வளவு ஸ்கிரிப்டிங் பண்ணுவாங்க, எவ்வளவு டெக்னாலஜி அதில் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஒர்க் ஃப்ளோவை ஃபாலோ பண்ணி இந்த வீடியோல ஸ்கிரிப்டிங்கை ஹேண்டில் பண்ணி ப்ரீ டூல்ஸ் லைக் ஒரு சாட் ஜிபிடி அண்ட் ஃப்ளோ அப்படின்ற ஒரு ஏஐ. இந்த ஃப்ளோ ஏஐ பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு ஜியோ சிம் வச்சுட்டு இருக்கீங்க, அந்த ஜியோ சிம்முக்கு மாசம் 349 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா ஜெமினி ஏஐ கொடுக்குறாங்க. இந்த ஜெமினி ஏஐல 1000 கிரெடிட்ஸ் மாசம் மாசம் அவங்க கொடுக்குறாங்க. இதை வச்சு ஃப்ளோ ஏஐல நம்ம ஒரு 8 செகண்ட் வீடியோவை நம்மளால ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்றதுக்கு 20 கிரெடிட் போகுது. ஸோ 1000 கிரெடிட் வரைக்கும் உங்களால ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இந்த வீடியோல எல்லாமே ஃப்ரீ ரிசோர்ஸ், எதையுமே காசு கொடுத்து வாங்காம ஃப்ரீ ரிசோர்ஸை பேஸ் பண்ணியே நம்மளால ஒரு ஏஐ வீடியோவை ஜென்ரேட் பண்ணி அது மூலியமா எப்படி மினிமம் 2500 இருந்து 5000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியும் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ முதல்ல நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, சோசியல் மீடியால நீங்க ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோ போட்டீங்கன்னா அது மூலியமா மானடைசேஷன் அப்படின்ற ஒரு கேட்டகரி வரதுக்கு சில நாட்கள்ல இருந்து சில மாதங்கள் வரைக்கும் ஆகும். இப்ப யூடியூப்ல ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்காங்க, வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணும், சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும் அப்படின்னு. ஸோ எடுத்த உடனே நம்மளால மானடைஸ் ஆக முடியாது. அப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, பிசினஸஸ், B2B, பிசினஸ் டு பிசினஸ். இந்த ஏஐ ஜென்ரேஷனே ஒரு பிசினஸா நம்ம பிளான் பண்றோம் அப்படின்னா இதை வச்சு இன்னொரு பிசினஸுக்கு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றதுதான். சின்ன சின்ன பிசினஸ், பெரிய பெரிய பிசினஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், அது சோசியல் மீடியால போற அட்வர்டைஸ்மெண்டா இருக்கட்டும், டிவில வர அட்வர்டைஸ்மெண்டா இருக்கணும், லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சாதாரண ஒரு 10 செகண்ட், 20 செகண்ட், 30 செகண்ட் வீடியோ ஜென்ரேட் பண்றது. ஒரு மாடல் தேடுவாங்க, ஒரு டைரக்டர் இருப்பாங்க, அதுக்கு ஸ்கிரிப்ட் ஒருத்தங்க எழுதுவாங்க, அதுக்கு ஸ்கிரீன் பிளே, மியூசிக் அண்ட் எடிட்டிங், இது எல்லாமே சேர்ந்து ஒரு 30 செகண்ட் ஒரு வீடியோ கிரியேட் பண்றதுக்கே பல லட்சம் செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ இதே நம்ம ஏஐ வீடியோ வச்சு நம்ம பண்றோம் அப்படின்னா மேக்சிமம் ஒரு மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரத்துக்குள்ள நம்மளால ஒரு 30 செகண்ட் வீடியோவை ஜென்ரேட் பண்ண முடியும். இது எந்தெந்த பிசினஸுக்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெஸ்டாரண்ட், ஜுவல்லரி ஷாப்பு, கன்ஸ்ட்ரக்ஷன், இன்டீரியர் ஒர்க்ஸ், இந்த மாதிரி டென்டல் கிளினிக் சொல்லலாம், ஹாஸ்பிட்டல் சொல்லலாம், இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போகலாம். இந்த மாதிரி நிறைய வியாபாரங்கள், பிசினஸ் நிறுவனங்கள் நம்மளை சுத்தி இருக்கு. ஸோ இவங்களெல்லாம் நம்ம ரைட்டான ஒரு அப்ரோச்சோட நம்மளால முடியும் அப்படின்ற ஒரு ப்ராக்டிக்கல் தியரியோட பண்றோம், ஸ்ட்ராட்டஜிக்கலா பண்றோம் அப்படின்னா நம்மளால தாராளமா ஒரு வீடியோக்கு 2000-5000 ரூபாய் வரைக்கும் மினிமம் சார்ஜ் பண்ணலாம். மேபி நீங்க ஒரு 5 வீடியோ 10 வீடியோ சேல் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஒரு போர்ட்போலியோ பில்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களால 15,000, 20,000, 50,000 ரூபாய், 1,00,000 ரூபாய் கூட ஈஸியா பில் பண்ண முடியும். அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் நீங்க கெயின் பண்ணிடுவீங்க. ஆரம்ப காலகட்டத்துல நான் சொன்ன மாதிரி ஃப்ரீ சாட் ஜிபிடி, இந்த ஜெமினி, ஃப்ளோ ஏஐ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம். போக போக நீங்க இதே கான்செப்டை பெய்ட் டூல்ஸ் வச்சு நீங்க பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ பெய்ட் டூல்ஸ் வருது அப்படின்னா இன்னும் கிளாரிட்டி கிடைக்க ஆரம்பிக்கும், உங்களுக்கும் வேலை ஈஸியா முடியும், கிளைண்ட்டுக்கு தேவையான எக்ஸாக்ட் விஷயத்த உங்களால பண்ணும். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது தாராளமா மினிமம் 2000 to 5000 rupees நம்மளால ஒரு வீடியோக்கு earn பண்றதுக்கு நிறைய சாத்தியங்கள் இருக்கு. இது நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போறோம் அப்படின்றதான் இருக்கு. ஸோ இந்த வீடியோல நான் உங்களுக்கு தெளிவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு ஒரு
ஒரு இப்படிதான் பண்ணணும் அப்படின்றத ப்ராக்டிக்கலா சொல்லி காட்டிடுறேன். மியூசிக்கா இருக்கட்டும், ஒரு வாய்ஸ் ஓவரா இருக்கட்டும், வீடியோ ஜென்ரேஷனா இருக்கட்டும், எல்லாமே A to Z தான் பண்ண போறோம். அதை வேலை வாங்குறது மட்டும்தான் நாம பண்ண போறோம். அதுக்கும் சில ஒர்க் ஷோஸை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த ஒர்க் ஷோஸ் மூலியமா ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயத்த கூட நம்ம சிம்பிளிஃபைட் பண்ணோம். முக்கியமான விஷயம் எல்லாரும் சொல்லுவாங்க, ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. அந்த ப்ராம்ப்ட்ல நம்ம இங்க மிஷினோட லாங்குவேஜை பேச போறோம். ஒரு ChatGPT-யோ ஃப்ளோ ஏஐயோ ஈஸியா புரிஞ்சுக்கணும் ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்றதுக்குன்னா அதுக்கு பர்ஃபெக்டான ஃபார்மட் என்னன்னா ஜேசன் ஃபார்மட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்கிரிப்டிங் கம்ப்ளீட்டா எல்லாமே ஜேசன் ஃபார்மட்ல பண்ணி அந்த ப்ராம்ப்டை ஜேசன் ஃபார்மட்ல நம்ம கொடுத்தோம் ஏஐக்கு அப்படின்னா நம்மளுக்கு தேவையான விஷயத்த நம்மளுக்கு தேவையான மாதிரி பர்ஃபெக்டா அது ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ கிளாரிட்டி ஆஃப் ஒர்க் இங்க பயங்கரமா இருக்கும். ரெண்டாவது, நிறைய பேர் ஏஐ வீடியோ கிரியேட் பண்ணியிருப்பீங்க. இதுல இந்த கேரக்டர் கன்சிஸ்டன்சி அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு. முதல் கிளிப் ஒரு 8 செகண்ட் கிளிப்ல என்னோட அவதார் நான் போட்டு பாலா மாதிரி கிரியேட் பண்றேன். ஆனா 2வது வீடியோ நான் கிரியேட் பண்றேன்னும் போது என்னோட ஃபேஸே இருக்காது, வேற ஏதோ ஒரு ஃபேஸா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இந்த ஒர்க் ஃப்ளோல நான் உங்களுக்கு தெளிவா கொடுத்துருப்பேன். ஸோ கேரக்டர் கன்சிஸ்டன்சி ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும், எந்த மாற்றங்களும் இருக்காது. ஸோ இதுக்கு தான் இந்த ஒர்க் ஃப்ளோவும் ஸ்கிரிப்டிங்கும் பர்ஃபெக்டா நம்மளுக்கு ஒர்க் ஆகும். இது கூட ஜேசன் ப்ராம்ப்ட் இதுவும் சேர்ந்ததுனால இந்த வீடியோவோட அவுட்புட் வேற லெவல்ல இருக்கும். நான் இதுல சாம்பிள் காட்டியிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜுவல்லரி ஷாப் தான் காட்டியிருக்கேன். ஏன்னா நம்மளை சுத்தி நிறைய ஜுவல்லரி ஷாப்ஸ் இருக்கும். இந்த ஜுவல்லரி ஷாப்ஸ்க்குலாம் வீடியோ நம்ம ஜென்ரேட் பண்ணும்போது அதோட அவுட்புட் வேற லெவல்ல இருக்கும். அவங்களும் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற நகைகளை சேல் பண்றதுக்கு ஒரு மாடல் இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் தேடி போறாங்க அப்படின்னா லட்சக்கணக்கில் செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. நம்ம 2000 இருந்து ஒரு 5000 10,000 நம்ம சொல்லும் போது கண்ணை மூடிட்டு நம்மளுக்கு பேமெண்ட் பண்ணுவாங்க. இன்னும் பெரிய பெரிய ஜுவல்லரிஸ்லாம் இருக்கு. ரீசெண்டா நேத்து கூட ஒரு 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 பர்சன் வந்து போட்டிருந்தார் வீடியோ. 1 லட்சம் ரூபாய் ஒரு மாசத்துக்கு அவரு சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருக்கார். 12 மாசம் 12 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஜுவல்லரி ஷாப் இவருக்கு கான்ட்ராக்ட் பேசி தரத்துக்கு விருப்பமா இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இங்க வாய்ப்பு இருக்கு. இது ஒன்றும் இல்லை, இந்த வீடியோ நீங்க மேக் பண்ணி இது எந்த ப்ராடக்ட்டுக்கா இருக்கலாம், ஒரு ஃபோனுக்கா இருக்கலாம், ஏர்பாட்கா இருக்கலாம், எந்த ப்ராடக்டா இருக்கட்டும், ஈவன் சாம்சங்கோட ப்ராடக்ட், ஆப்பிளோட ப்ராடக்ட், JBL ஸ்பீக்கர்ஸ், இந்த மாதிரி எந்த ப்ராடக்ட்டுக்கா இருந்தாலும் நீங்க வீடியோ கிரியேட் பண்ணி சோசியல் மீடியால கூட நீங்க டேக் பண்ண முடியும். டேக் பண்ணீங்கன்னா ஓகே நல்லா இருக்கு, எனக்கும் வந்து இந்த மாதிரி வீடியோ பண்ணி கொடுங்கன்னுட்டு அந்த பிராண்டே வந்து உங்களை அப்ரோச் பண்றதுக்கும் நிறைய வாய்ப்பு. ஏன்னா இப்பெல்லாம் வந்து வீடியோலயே டிவி அட்வர்டைஸ்மெண்ட்லயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோவை போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ வாய்ப்புகள் குவிஞ்சு கிடக்குது. நம்ம இப்போ ப்ராக்டிக்கலா ஒரு வீடியோவை ஸ்டார்ட் டு கம்ப்ளீட் வரைக்கும் எப்படி பண்ணலாம், பேக்ரவுண்ட் மியூசிக் எப்படி கிரியேட் பண்ணலாம், வாய்ஸ் ஓவர் எப்படி கொடுக்கலாம், எடிட்டிங் எப்படி பண்ணி அதோட அவுட்புட்டை எப்படி எடுத்து ஒரு கிளைண்ட் அப்ரோச் பண்றான்னு பார்க்கலாம். இந்த வீடியோல நான் ஒரு சின்ன டாக்குமெண்ட்டை சேல் பண்ணியிருக்கேன் 199 ரூபாய்க்கு. இந்த டாக்குமெண்ட்டை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுல கம்ப்ளீட் ஒர்க் ஃப்ளோ இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்கிரிப்டிங் எப்படி பண்றது, வாய்ஸ் ஓவர் எப்படி பண்றது, மியூசிக் எப்படி கொடுக்கறது எல்லாமே இருக்கும். இது போக இந்த வீடியோ நீங்க ஜென்ரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த பிசினஸா இருந்தாலும் அதை எப்படி ChatGPT ஹெல்ப்ல ரிசர்ச் பண்ணி அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எடுத்து அவங்கள அப்ரோச் பண்ணி அவங்க கிட்ட இந்த வீடியோவை சேல் பண்ணலாம். அந்த சேலுக்கு உண்டான ஸ்கிரிப்ட், வாட்ஸ்அப்புக்கு தேவையான ஸ்கிரிப்ட், DM ஸ்ட்ராட்டஜி, சேல் க்ளோஸ் பண்றதுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையுமே இந்த டாக்குமெண்ட்ல கொடுத்துருக்கேன். ஸோ விருப்பம் இருக்கவங்க 199 பே பண்ணி இந்த டாக்குமெண்ட் வாங்கிக்கலாம். 199 நீங்க பே பண்றீங்க, பட் இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 2000 ரூபாய் 3000 ரூபாய்க்கு என்னால் சேல் பண்ண முடியும். பட் இது என்னோட முதல் வீடியோ. ஸோ இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஜஸ்ட் 199க்கு இன்னைக்கு நான் அதோட சேல் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வீடியோல உங்களுக்கு எல்லாத்தையுமே தெளிவா காட்டுறேன். எப்படி இது உங்களுக்கு பெனிஃபிஷியலா இருக்குன்னு பாருங்க. எல்லாருமே ஏஐல இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க ஏஐ வீடியோ ஜென்ரேட் பண்ணி ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கும். இதுதான் இந்த டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட்ல எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கும். ஷார்ட் ஃபிலிம் கான்செப்ட் இதுக்குள்ள வந்து ஃபீட் பண்ணி வச்சிருக்காங்க. போட்டீங்கன்னா ஃப்ரீ ChatGPTலே ஓப்பன் ஆகும். இதுல தான் நம்ம இந்த ஸ்கிரிப்ட் எல்லாத்தையுமே டெவலப் பண்ண போறோம்.
ஸோ இதை கிளிக் பண்ண உடனே ஃப்ரீ சாட் வந்துடும். ஸோ நீங்க அந்த டாக்குமெண்ட் ஒர்க் ஃப்ளோக்குள்ள போயிட்டு இதுல இருக்கிற ப்ராம்ப்டை அப்படியே காப்பி பண்ணுங்க, எந்த சேஞ்சஸும் பண்ணாம காப்பி பண்ணி இதுல என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு இந்த இண்டஸ்ட்ரி நேம் இருக்கிற இடத்துல நான் இப்போ ஒரு ஜுவல்லரி ஷாப் பண்ண போறேன். ஸோ ஜுவல்லரின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? இதை போட்டுட்டு பக்கத்துல பிராண்ட் நேம்னு இருக்கு. இந்த இடத்துல அந்த ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு பேர் இருக்கும். நான் வந்து பாலா 4.0 அப்படின்ற பேரையே நான் ஃபிக்ஸ் பண்றேன். தனிஷ்க்கு இது அது நிறைய ஜிஆர்டி நிறைய இருக்கு. இப்போ இதுல வர வாய்ஸ் ஓவர் எப்படி இருக்கணும், ஒரு நரேட்டிவா இருக்கணும், ஒரு மனுஷன் பேசுற மாதிரி இருக்கணும். இது இல்லாம சாங்கு, ரேப்பு, போயட்ரி எல்லாமே இருக்கு. இதெல்லாம் எனக்கு இந்த வீடியோக்கு தேவையில்லை, வேற எதனா வீடியோக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை போட்ட உடனே ஒரு 5 கேள்வி கேட்கும். முதல் கேள்வி, இதை பார்த்த உடனே ஆடியன்ஸுக்கு எப்படி இருக்கணும்? நான் வந்து மெய்ஸில் இருக்கிற மாதிரி இருக்கணும்னு நான் போடுறேன். ஃபர்ஸ்ட் கூஸ் பம்ப். நீங்க வேற என்ன சாய்ஸ்லாம் நீங்க எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்கிரிப்ட் மாறும். செகண்ட் கேள்வி பார்த்தீங்கன்னா இதோட விஷுவல் ஸ்டைல் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கு. நான் இங்க என்ன போடுறேன், நான் இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோ மோஷன் எமோஷனல் சினிமாவா இருக்கணும்னு போடுறேன். மூணாவது, இதுல யாரு ஒரு மெயின் கேரக்டரா வரணும் அந்த ஃபீமேல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மாடர்ன் இந்தியன் உமனா இருந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்பதான் மக்களோட டக்குன்னு கனெக்ட் ஆக முடியும். நாலாவது கேள்வி, இந்த ஜுவல்லரி எதை சொல்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன், மாற்றங்களை எதிர்பார்க்கிறோம் அப்படின்ற விதத்துல இருந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது, வாட் டைப் ஆஃப் நரேஷன், இந்த நரேஷன் பேச்சு எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஸ்பர் லைக் இன்டிமேட் நரேஷன். காதுல வந்து இந்த குசுகுசும் பேசுறேன்னு அந்த மாதிரி ஒரு அஸ்கி வாய்ஸ்ல இருந்தா நல்லா இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். அதனால அதை தோண போடுறேன். இதை போட்ட உடனே பாத்தீங்கன்னா சூப்பரா ஒரு கான்செப்டை கிரியேட் பண்ணோம். இது ஸ்கிரிப்ட் இல்ல, ஒரு கான்செப்ட். இந்த மூவி இப்படி இருந்தா நல்லா இருக்கும், இதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்தா இப்படி இருக்கும், இதோட டியூரேஷன் என்ன, அண்ட் டைலாக் எதுவுமே இல்லை, அதுல இருக்க உமன் இந்த மாதிரி நடந்து வரணும், இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு பேசிக்கான ஒரு அவுட்லைனா கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு கான்செப்டை கிரியேட் பண்றதுக்கே ஒரு டைரக்டரா இருக்கட்டும் இல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டரா இருக்கட்டும் பயங்கரமா சார்ஜஸ் பண்ணுவாங்க. இங்க ஏஐ வச்சு நம்ம ரொம்ப ஈஸியா பண்ணிட்டோம். ஓகேங்களா? இத அப்படியே காப்பி பண்ணி ஒரு பிளாங்கான வேர்ட் டாக்குமெண்ட்ல போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல நம்மளுக்கு இது தேவைப்படலாம். அப்போ தேடிட்டு இருக்க கூடாது, இது ஈஸியா இருக்கணும் அப்படின்றத வேர்ட் டாக்குமெண்ட்ல போட்டு வச்சுக்கிட்டோம். மேபி நம்ம கிளைண்ட்டுக்கு இப்படிதான் சார் பண்ணியிருக்கோம் அப்படின்றத காட்டுறதுக்கு கூட நம்மளுக்கு யூஸ் ஆகும் ஃபியூச்சர்ல. அதனால இந்த பழக்கத்தை நம்ம ஆரம்பத்துல இருந்தே நம்ம பழகிக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப வசதியா இருக்கு. ஸோ நான் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ல போட்டுக்கிறேன். அடுத்தது நீங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 3ல இருக்கிற இன்னொரு ப்ராம்ப்ட் இருக்கும், பெரிய ப்ராம்ப்ட். அந்த ப்ராம்ப்ட் அப்படியே கம்ப்ளீட்டா காப்பி பண்ணி திருப்பியும் ChatGPTல இதை பேஸ்ட் பண்ணணும். இதை நீங்க பேஸ்ட் பண்ண உடனே மறுபடியும் ஒரு 3 கேள்வி கேட்கும். ஸோ இந்த கேள்வி எல்லாத்துக்குமே நீங்க பொறுமையா பதில் சொல்லணும், யோசிச்சு பதில் சொல்லணும். உங்களோட கிரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி தான் இதுக்கு ஸ்கிரிப்ட் கிரியேஷன் ஆரம்பிக்கும். ஸோ அதனால கவனமா இதை பண்ணுங்க. முதல் கேள்வி, இதோட ஃபேஸ் அண்ட் பியூட்டி எந்த மாதிரி இருக்கணும், இதுல ஒரு ஃபீமேல் யூஸ் பண்ணியிருக்கோம், எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஆசை ஒரு ராயல் சவுத் இந்தியன் காடஸ், ஒரு சவுத் இந்தியன் கடவுளை பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அதனால நான் போட்டிருக்கேன். உங்களோட என்ன எப்படி இருக்கும் நீங்க அந்த மாதிரி போட்டுக்கலாம். அண்ட் நீங்க இந்த ப்ராம்ப்ட் எல்லாம் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி கேள்வி எல்லாம் கேட்காது, வேற வேற மாதிரி கேட்கும், யூஸ் பண்ற பிசினஸுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு என்ன கேள்வி கேட்குதோ அதை நீங்க போட்டுக்கங்க. அதுதான் நீங்க போடுறதுக்கு நல்லதா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2வது கேள்வி, சினிமாட்டிக் ரியலிசம் லெவல், எந்த அளவுக்கு இது ரியாலிட்டியா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு பதில் என்ன சொல்லுவேன்னா ஒரு மிஸ்டிக்கல் ஸ்பிரிச்சுவல் ரியலிசமா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஒரு கடவுள் சார்ந்த விஷயமா இருக்கணும், ரம்யமா இருக்கணும் நான் நினைக்கிறேன். இந்த ஆடியோ எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஒரு காதுல கிசு கிசுட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும், அஸ்கி வாய்ஸ்ல அப்படின்னு போட்டுட்டேன். இதெல்லாம் போட்ட உடனே ஒரு கேரக்டர் அதை பில்ட் பண்ணோம். ஃபீமேல், இந்தியன், ஏஜ் 24 to 28, அவங்க இந்தியன் ஸ்கின் டோன்னா எப்படி இருப்பாங்க, இது எல்லாமே இருக்கும். ஸோ இதையும் முக்கியமா நீங்க காப்பி பண்ணி வேர்ட் டாக்குமெண்ட்ல போட்டுக்கணும். அப்பதான் நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி கேரக்டர் கன்சிஸ்டன்சியை இதை வச்சுதான் ஃபாலோ பண்ணோம். ஒரு சீனும் ஒரு ஷார்ட்டும் கிளிப்பும் நம்ம பில்ட் பண்ணும் போது
வித்தியாசங்கள் மாறுபடக்கூடாது கேரக்டர் அப்படின்றதுக்காக நம்ம இது எல்லாத்தையுமே காப்பி பண்ணி நம்ம ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ல போட்டு வச்சுக்கணும். அப்போதான் நம்ம ஒரு ப்ராம்ப்டையும் நம்ம ஜென்ரேட் பண்ணும்போது இந்த கேரக்டரை மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ வீடியோ ஃபுல்லா ஒரே கேரக்டரா இருக்கிறதுக்கு இது ரொம்ப வசதியா இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியமானது. இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒரு 5 சீன் டெவலப் பண்ணிருக்கு. 1 2 3 4 5 ஒன்றுல 2 கிளிப்பு 3 கிளிப்பு 1 கிளிப்புன்னு ஜென்ரேட் பண்ணிருக்கு. ஒரு சீனும் ஒரு ஜேசன் ப்ராம்ப்டா ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ நம்ம மிஷின் பாஷையில நம்ம சொன்னோம்னா தான் அது புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா ஜென்ரேட் பண்ணோம். நம்ம ஒரு சாதா ப்ராம்ப்டா இப்படி திரும்ப சொல்லு அப்படி திரும்ப சொல்லுலாம் சொன்னா கரெக்டா இருக்காது. ஸோ இது எல்லாமே செதுக்கி இருக்கோம். நம்ம இந்த ப்ராம்ப்ட் எப்படி வேணும்னுட்டு கொடுத்து செதுக்கி இருக்கோம். ஸோ இந்த டாக்குமெண்ட் அவ்வளோ வேல்யூவானது. நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த கிளிப் எல்லாத்தையுமே நம்ம இப்போ ஒன்றுன்னா யூஸ் பண்ணிக்க போறோம். யூஸ் பண்ணி ஒரு வீடியோவை ஜென்ரேட் பண்ண போறோம். இந்த வீடியோவை ஜென்ரேட் பண்றதுக்கு நமக்கு இன்னொரு டூல் தேவை. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஏஐ. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜியோ சிம் வச்சுட்டு இருந்து 349 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜெமினி ஃப்ரீயா தருவாங்க. ஜெமினி ஏஐ. அந்த ஜெமினி ஏஐயோட ஒரு டூல் தான் இந்த கூகுள் ஃப்ளோ அப்படின்ற ஒரு டூல். இதை வச்சுதான் நம்ம வீடியோ ஜென்ரேட் பண்ண போறோம். இதுக்குள்ள போய் ப்ரோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோ கிளிக் பண்ணீங்கன்னா எனக்கு 340 கூகுள் கிரெடிட்ஸ் இருக்கு. ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்றதுக்கு 20 கிரெடிட் செலவாகும். 1000 கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க. இப்போ நம்ம முதல்ல அவதார் கிரியேட் பண்ணோம், ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணோம். ஸோ அந்த கேரக்டர் அப்படியே கிளிக் பண்ணி இதுல நானோ பனானா 2ன்னு ஜென்ரேட் பண்ணீங்கன்னா ஒரு அழகான மாடல் போட்டோவை அதுவே ஜென்ரேட் பண்ணும். ஒரு மாடல் குறைஞ்சது 50,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாய், 10 லட்சம் ரூபாய்லாம் சார்ஜ் பண்றது இருக்காங்க. 1 டே 2 டே 3 டே ஷூட்டுக்கே. ஸோ நம்ம ஏஐ வச்சு ஒரு மாடலை கிரியேட் பண்றோம். அந்த மாடல் நீங்க ஜென்ரேட் ஆனவொன்னு பாருங்க எவ்வளவு அழகா இருக்காங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரியான ஒரு மாடலை நம்ம ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு ஜென்ரேட் பண்ணோம்னா எவ்வளவு சார்ஜ் பண்ணுவாங்க ஒரு மேனேஜர் ஒரு பர்சனா யோசிச்சு பாருங்க. நம்ம இங்க உட்காந்து ஈஸியா பண்ணிட்டோம். அந்த மாடலுக்கு நிலான்னு நான் பேர் கொடுத்துருக்கேன். இதுதான் அந்த மாடல். எவ்வளவு அழகா இருக்காங்க பாருங்க. ஸோ இவங்களை நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் நிலான்னுட்டு. இதுக்கு மேல இவங்களை தான் நான் யூஸ் பண்ணுவேன். அட்டன் போட்டேன்னா நிலான்ற பேர் காட்டும். அதை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிக்கிட்டு அந்த சாட் ஜிபிடிக்குள்ள போகணும். முதல்ல நம்ம எடுத்த உடனே வீடியோ ஜென்ரேட் பண்ண போறதுல ஒரு கிளிப்புக்கும் நம்ம ஒரு இமேஜை ஜென்ரேட் பண்ண போறோம். ஏன்னா அந்த இமேஜை வச்சுதான் நம்ம ஸ்டோரி போர்ட் கிரியேட் பண்றதுல இருந்து எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ண போறோம். ஸோ இதுல இருக்க ஜேசன் ப்ராம்ப்டை காப்பி பண்ணி இதுல பேஸ்ட் பண்ணிட்டு கீழே இருக்கிற அந்த புரோட்டகனிஸ்ட் அதாவது கேரக்டருக்கு உண்டான டீட்டெயில் அதையும் காப்பி பண்ணி இதுக்கு கீழே நான் பேஸ்ட் பண்ணிக்கணும். பேஸ்ட் பண்ணிட்டு வீடியோ அப்படின்ற பட்டனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நானோ பனானாவா பனானா ப்ரோவான்னு கேட்கும். இமேஜில் 1:1 கொடுத்துட்டு ஜென்ரேட் நவ் கொடுக்க ஆரம்பிச்சுட்டேன். இது கொடுத்த உடனே உங்களுக்கு பக்காவா அது ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த இமேஜ் ஜென்ரேட் ஆகும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகா அது பண்ணதுன்னுட்டு. இமேஜ் ஜென்ரேட் பண்றதெல்லாம் கண்ணு மூடி நீங்க பண்ணுங்க. இன்னும் இந்த இமேஜ் எப்படி வந்துச்சு நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லையே அப்படின்றதெல்லாம் யோசிக்காதீங்க. ஏன்னா வீடியோ ஜென்ரேஷன்ல இது எல்லாமே பர்ஃபெக்டா சரியாக ஆரம்பிக்கும். அண்ட் இது ஏஐ அப்படின்றதுனால அண்ட் நம்ம ஒரு ஃப்ரீ டூல் தான் நம்ம யூஸ் பண்றோன்றதுனால சில தவறுகள் நடக்கிறது வாய்ப்பு இருக்கு. நடந்துச்சுன்னா யோசிக்காம அதை டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் ஜென்ரேட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஒன்னும் இல்ல 1000 கிரெடிட்டை வச்சு உங்களால ஒரு 4 வீடியோ இல்ல 3 வீடியோ பண்ண முடியும். இதுல எதனாச்சும் ஒன்னு கிளிக் ஆச்சுன்னா கூட அழகா 3000 இருந்து 5000 ரூபாய் செலவு பண்ண முடியும், சம்பாதிக்க முடியும். சரி, இப்போ சீன் 1B அடுத்த சீனை நான் கிரியேட் பண்ண போறேன். அகைன் அட் போட்டுட்டு நிலான்ற கேரக்டர் செலக்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல இந்த ப்ராம்ப்டை திருப்பியும் பேஸ்ட் பண்ண போறேன். பண்ணிட்டு அதே கேரக்டர் கன்சிஸ்டன்சிக்காக கேரக்டரையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு திருப்பியும் ஜென்ரேட் நவ் கொடுத்துட்டேன். இப்போ அடுத்த சீனுக்கு உண்டான இமேஜை அது ஜென்ரேட் பண்ணது. ஸோ ஒரு சர்டைன் டைம் எடுத்துக்கும். 20 to 30 செகண்ட்ஸ் எடுத்துக்கும். பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு ஒரு ஜுவல்லரி. அடுத்த சீன். ஸோ இந்த மாதிரி ஒரு சீனுக்கும் கேரக்டரை செலக்ட் பண்ணணும், ப்ராம்ப்டை போடணும், கேரக்டர் கன்சிஸ்டன்சிக்கு கேரக்டருக்கு காப்பி பண்ணி வச்சிருக்க டீடைல்ஸையும் இதுல போடணும்.
ஒன்றும் இல்லை, நான் கொடுத்துருக்க டாக்குமெண்ட்ல கம்ப்ளீட்டா ஸ்டெப்பை 1 by 1 இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் சேர்த்து போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா இங்கிலீஷ் தெரிஞ்ச இங்கிலீஷ், தமிழ் தெரிஞ்சவன் தமிழ் பண்றதுக்கு. இதை வச்சு நீங்க ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அடுத்த சீன் நான் கிரியேட் பண்றேன். ஒரு சீனும் பாருங்க எவ்வளோ பர்ஃபெக்டா டீட்டெயில்டா இருக்குன்னுட்டு. எதையுமே ஏ ஜென்ரேட்டர்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு அழகா பண்ணி கொடுக்குது. ஸோ அடுத்த ப்ராம்ப்டை நம்ம போட்டுறோம். ஒரு ப்ராம்ப்டுக்கும் நம்ம கேரக்டரோட டீட்டெயிலை நம்ம போட்டுட்டு ஜென்ரேட் நவ் கொடுக்கணும். ஜென்ரேட் நவ் கொடுத்தீங்கன்னா ஒரு இமேஜும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க முதல்ல எடுத்த உடனே வீடியோலாம் நீங்க போட்டீங்கன்னா தப்பா வர ஆரம்பிக்கும். இதுவே எனக்கு இமேஜ் முதல்ல வருதா அப்படின்னு பார்த்துக்குவேன். இந்த இமேஜுக்கெல்லாம் எந்த கிரெடிட்ஸும் இல்லை, ஃப்ரீ தான். ஸோ நீங்க எதுவுமே பெருசா செலவு இல்லாம, கிரெடிட் செலவு இல்லாம உங்களால ஃப்ரீயா பண்ணிக்க முடியும். பண்ணிட்டு அந்த இமேஜை நீங்க அனிமேஷனா நீங்க மாத்துறீங்க அப்படின்னும் போது நீங்க எதிர்பார்க்குற அவுட்புட்டை வர ஆரம்பிக்கும். அண்ட் இப்போ வரைக்கும் ஜென்ரேட் பண்ணியிருக்கிற எல்லா இமேஜும் பாருங்க, ஒன்னுத்துல கூட கேரக்டர் கன்சிஸ்டன்சி மாறாம இருக்கு. பர்ஃபெக்டா அவங்க கை எப்படி இருக்கு, கால் எப்படி இருக்கு, அவங்களோட ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, அவங்க என்ன சாரி கட்டிட்டு இருக்காங்க, என்ன ஜுவல்லரி போட்டுட்டு இருக்காங்க, எல்லாமே எல்லா இமேஜுமே ஒரே மாதிரியா இருக்கும். அந்த அளவுக்கு இந்த இமேஜை அதுக்குண்டான ஒர்க் ஃப்ளோவையும் அதுக்குண்டான ப்ராம்ப்டையும் ரொம்ப மெனக்கெட்டு நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பண்றதுனால தான் மக்கள் ஒரு வீடியோக்கு 2000 இருந்து 5000 ரூபாய் மினிமம் சம்பாதிக்க முடியும். மேக்சிமம் உங்களுக்கு திறமை இருந்துச்சுன்னா உங்களால 50,000 ரூபாய் 1,00,000 ரூபாய் கூட ஆர்டரை நீங்க ஈஸியா மக்கள் கிட்ட இருந்து வாங்க முடியும். எந்த பிசினஸ் அப்ரோச் பண்றீங்களோ அவங்க கிட்ட இருந்து. மார்க்கெட்ல பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஏ வீடியோக்கு. நீங்க ChatGPTலயோ ஜெமினிலயோ கிளாட்லயோ சர்ச் பண்ணி பாருங்க, ஏ வீடியோ ஜென்ரேஷன் வச்சு எவ்வளவு earn பண்ண முடியும்னுட்டு. அதுவே உங்களுக்கு லிஸ்ட் சொல்லும் எந்த அளவுக்கு இதுல மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்ற விஷயத்த. ஸோ ஒரு சீனா கிளிப்பா முதல்ல நம்ம ஜென்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறோம். இது ஜென்ரேட் பண்ணி அதுக்குண்டான இமேஜை அது ஒன்னொன்னா கொடுக்க ஆரம்பிக்குது. அந்த இமேஜ் கரெக்டா செட் ஆகுதா அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்களோட ஹேர்லைன்ல இருந்து ட்ரெஸ்ல இருந்து எல்லாமே பர்ஃபெக்டா ஒரு வீடியோக்கு மேட்ச் ஆயிட்டே வந்துட்டு இருக்கு. ஸோ இதை வச்சுதான் நம்ம அடுத்தது வீடியோ ஜென்ரேஷன் போவோம். வீடியோ ஜென்ரேஷன் போகும்போது உங்களுக்கு முழுமையடைய ஆரம்பிச்சிடும். கடைசியா பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி வீடியோ எடிட்டர்ல போட்டு வாய்ஸ் ஓவர்லாம் ஆட் பண்ணுவேன். அதை நான் ஃபில்மோரா அப்படின்ற ஒரு வீடியோ எடிட்டிங் ஆப் யூஸ் பண்ணியிருப்பேன். நீங்க கேன்வா யூஸ் பண்ணலாம், இல்லை நிறைய ஃப்ரீ வீடியோ எடிட்டிங் டூல்ஸ் இருக்கு, தெரிஞ்சுக்கலாம். இதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூடியூப்ல போயிட்டு எதனா எடிட்டிங் டூல்னு போட்டீங்கன்னா தெரிஞ்சுன்னா இது பெரிய ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் இல்லை. சாதாரண ஒரு மனுஷன் ஈஸியா பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. ஸோ அதனால என்னடா இது அரைகுறையா நம்மளை விட்டுட்டாங்க, நம்ம அப்படின்னா சம்பாதிக்க முடியாதான்னா இல்லவே இல்லை. உங்களால ரொம்ப ஈஸியா மொபைல்லயே எடிட்டிங் பண்ண ஆரம்பிக்கலாம். யூடியூப் நீங்க பார்த்து ஈஸியா கத்துக்கலாம். ஸோ ஆனா நீங்க கொஞ்சம் ப்ரொஃபஷனலான வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட ஏர்னிங் அதிகமா ஆரம்பிக்கும். அப்பதான் நான் சொல்ற மாதிரி 3000 ரூபாயில இருந்து 2000 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் இல்லாம இன்னும் அதிகமா சம்பாதிக்கிறது வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் வீடியோ எடிட்டிங் டூல்ஸையும் நீங்க பண்ணிக்கலாம். அங்கதான் மேஜிக்கே கிரியேட் ஆகும். நான் சொன்ன மாதிரி ஒரு வீடியோவும் 8 செகண்ட் ஜென்ரேட் ஆகும். ஆனா நம்மளுக்கு தேவையான வீடியோ 30 செகண்டோ 31 செகண்டோ தான் தேவை. அப்போ எல்லா வீடியோவும் நம்ம போட்டோம்னா மினிட்ஸுக்கு மேல தாண்டி போவோம். நம்மளுக்கு அவ்வளவு தேவையில்லை. 2 செகண்ட் 3 செகண்ட் ஒரு வீடியோ கிளிப்ல இருந்து எடுத்தாலே போதும். இந்த எடிட்டர்ல நீங்க போட்டு கிளிக் பண்ணிக்கலாம். கூகுள்லயே வீடியோ எடிட்டர் இருக்கு, அதை கூட நீங்க ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை யூடியூப்லயோ வீடியோ எடிட்டர் இருக்கு, அதை வச்சு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க எந்த அளவுக்கு ஒரு இமேஜும் அவ்வளோ ஆப்டா பர்ஃபெக்டா ஜென்ரேட் ஆயிட்டு இருக்குன்னுட்டு. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஜேசன் ப்ராம்ப்ட், நம்ம யூஸ் பண்ற ஒர்க் ஃப்ளோ, நம்ம யூஸ் பண்ற ஸ்கிரிப்டிங் டெக்னிக், இதெல்லாம் நம்ம அவ்வளோ ஸ்ட்ரக்சர் பண்றோம் அப்படின்றதுனால ஒரு இமேஜும் நின்று பேசுது. ஸோ எண்ட் ஸ்கிரீன் வந்தாச்சு. பாலா 4.0 அப்படின்றது தான் எண்ட் சீனு. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்,
ஒரு முதல் இமேஜை எடுத்து ஆட் டு ப்ராம்ப்ட்னு கொடுத்து இப்போ சீன் 1ல இருக்கிற அதே இது இப்போ இங்க வீடியோன்னு மாத்திக்கணும். வீடியோன்னு மாத்திக்கிட்டு VO 3.1 ஃபாஸ்ட் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கணும். போட்டு பாருங்க ஜென்ரேட்டிங் வில் யூஸ் 20 கிரெடிட்ஸ் 9:16 ரேஷியோ வச்சுக்கிட்டு அந்த ப்ராம்ப்ட் நான் யூஸ் பண்ண பார்த்தீங்களா இமேஜ் ஜென்ரேட் பண்றதுக்கு முதல் ப்ராம்ப்ட். ஸோ முதல் இமேஜை செலக்ட் பண்ணினா ஆட் டு ப்ராம்ப்ட் கொடுத்துக்கணும். முதல் ப்ராம்ப்டை எடுத்துக்கணும், போட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடணும். இதை பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா முதல் கிளிப் ரெடி ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கும் அந்த கேரக்டர் கன்சிஸ்டன்சிக்கு உண்டான விஷயத்த காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா முதல் வீடியோ அழகா ஜென்ரேட் ஆயிடும். எப்போ இது 100% ரீச் ஆகுதோ ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் ஆகலாம். சில சமயத்துல பிஸியா இருந்துச்சுன்னா சர்வர் 1 மினிட் கூட ஆகலாம். ஸோ அதனால தான் நான் சொல்லியிருப்பேன் மேக்ஸிமம் ஒரு 1 to 1.5 ஹவர்ல உங்களால் கம்ப்ளீட்டாக வீடியோ எடுத்து அவுட்புட் கொடுத்துட முடியும். ஸோ இப்போ பார்க்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக லோட் ஆகிட்டு இருக்கு. பாருங்க ஜென்ரேட் ஆயிடுச்சு. வாவ், ஒரு மாடல் நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்த இமேஜுக்கும் இந்த வீடியோக்கும் வித்தியாசம் இருக்கும். ஆனா கன்சிஸ்டன்சி மாறாது, இதே கேரக்டர் தான் எல்லாமே. ஆனா அதனாலதான் நான் சொன்னேன் என்னடா எல்லா இமேஜும் ஒரே மாதிரி இருக்கேன்னு நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது. வீடியோ ஜென்ரேட் பண்ணும்போது அதோட மாற்றங்களை நம்மளால பார்க்க முடியும். எவ்வளோ ப்ரொஃபஷ்னலா அழகா இருக்குதுன்றத நீங்களே பார்க்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ஒரு மாடலை நீங்க வீடியோ பர்பஸ்க்காக நீங்க யூஸ் பண்றீங்கன்னா they'll be charging at least 2 to 3 lakhs. ஸோ செகண்ட் ப்ராம்ப்ட் ஜுவல்க்கு உண்டான ப்ராம்ப்ட் அந்த இமேஜ் ஆட் பண்ணிட்டு செகண்ட் சீனுக்கு உண்டான ப்ராம்ப்டை காப்பி பண்ணி அதுல பேஸ்ட் பண்ணிக்கிட்டு வீடியோ ஜென்ரேஷனை நீங்க கொடுத்துடணும். இதுக்கு கேரக்டர் கன்சிஸ்டன்சி தேவையில்லை, ஏன்னா வெறும் ஜுவல்ஸ் தான் யூஸ் பண்ண போறது. உங்களோட கிரியேட்டிவிட்டி தான் நீங்க யோசிக்கணும். உங்களோட ஒரு பேசிக் சென்ஸை காமன் சென்ஸை நீங்க இங்க அப்ளை பண்ணணும். எதுக்கு கேரக்டர் கன்சிஸ்டன்சி தேவை, எதுக்கு தேவையில்லை அப்படின்றத நீங்க யூஸ் பண்ணணும். இந்த வீடியோவை மல்டி பர்பஸ் யூஸ் பண்ணலாம், என்ன ப்ராடக்ட்டுக்கு என்ன யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ ஜென்ரேட் ஆயிருக்கு, எவ்வளோ அழகா இருக்கும்னு நீங்களே பாருங்க. சீரியஸா இந்த மாதிரி ஒரு வீடியோலாம் ஜென்ரேட் பண்ணோம்னா லட்சக்கணக்கில் நம்ம செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். பட் இங்க ஜுவல்லரி அவ்வளோ அழகா, ஈவன் இந்த போட்டோவை நீங்க ஜுவல்லரி ஷாப்ல அவங்க ரியலிஸ்டிக்கான ஜுவல்லரி வச்சிருப்பா அதை வச்சு கூட பண்ணலாம். இப்போ 3வது வீடியோ ஆட் டு ப்ராம்ப்ட் கொடுக்குறோம். ஸோ சீன் 2A அடுத்த சீன் இதுதான். இதோட ப்ராம்ப்டை நம்ம காப்பி பண்ணி அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கணும். இதை பண்ணிட்டீங்கனாலே அண்ட் கேரக்டர் கன்சிஸ்டன்சி, இங்க கேரக்டர் வராதுங்க, அந்த ஹீரோயின் வராங்க அப்படின்றதுனால அவங்களோட ப்ராம்ப்டையும் நம்ம போட்டுக்கணும். ஸோ இதை போட்டுட்டு என்டர் கொடுத்துட்டீங்கன்னா அது பாட்டுக்கு ஜென்ரேட் ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஒரு கிளிப்புக்கும் நம்ம ப்ராம்ப்டை போட்டு ஜென்ரேட் பண்ணணும். பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. அவங்க ரியலிஸ்டிக்கா அவங்க கழுத்துல நெக்லஸை போட்டு விட்டுறாங்க. ஸோ நம்ம போடுற ப்ராம்ப்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா நடக்கிற விஷயங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்கும். அடுத்த இமேஜ் ஆட் டு ப்ராம்ப்ட் கொடுத்துட்டோம், ஜேசன் ப்ராம்ப்டை காப்பி பண்ணிட்டோம். காப்பி பண்ணிட்டு திருப்பியும் ஃப்ளோ ஏஐக்குள்ள போயிட்டு பேஸ்ட் பண்ணிடும். கேரக்டர் கன்சிஸ்டன்சி இங்க தேவையில்லை, ஏன்னா விரல் மட்டும்தான் யூஸ் பண்றது. வச்சுட்டு ஜென்ரேட் பண்ணினா பர்ஃபெக்ட். எவ்வளோ அழகா அவங்களோட கையை காட்டுற மாதிரி ஒரு கிளிப். ஸோ 2 செகண்ட் கிளிப் இதுல இருந்து எடுத்தா போதும், இல்லை 3 செகண்ட் எடுத்தா போதும். அடுத்த சீனுக்கு போறோம். ஐ வேக்கனிங் அப்படின்றது இந்த சீனோட பேரு. இதெல்லாம் பெரிய பெரிய டைரக்டர்ஸ் யூஸ் பண்ற கான்செப்ட். ஒரு சீனுக்கும் நேம் கொடுத்து பண்றது. அந்த மாதிரி நம்ம இங்க பண்றோம். ஸோ இதுல அகெயின் கேரக்டர் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம போடுறோம். போட்டுட்டு கிரியேட் கொடுத்துறோம். உங்க ஃப்ரீ யூஸ் பண்றோம் அப்படின்றனால கொஞ்சம் கியூ வெயிட்டிங் பீரியட் இதெல்லாம் அதைத்தான் செய்யும். இது எல்லாத்துக்குமே நீங்க பேர் பண்ணி தான் ஆகணும். பாருங்க, கண்ணாடியில அவங்களோட ரிஃப்ளெக்ஷன் தெரியுது, அவங்க கேமராவை பார்க்கறாங்க. இதுதான் இந்த சீனுக்கு உண்டான ஒரு அவுட்புட். எவ்வளோ ரியலிஸ்டிக்கா இருக்கு பாருங்க.
பர்ஃபெக்ட், வண்டர்ஃபுல், ஃபைன். ஸோ அடுத்த சீனுக்கு போகிறோம். அடுத்த சீனில் அதுக்கு தேவையான இமேஜ் ப்ராம்ப்டை ஆட் பண்ணிட்டு அடுத்த ப்ராம்ப்ட் என்னவோ பேஸ் பண்ணுறோம். ஸோ இது எந்த சீனுமே வந்து மாற போகிறது இல்லை, எல்லாத்துக்குமே இதே ஸ்டெப்ஸ் தான். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல. நீங்கள் ஒரு சீனுக்கும் நீங்கள் பண்ண ஒரு 5 வீடியோ 10 வீடியோ நீங்கள் பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதில் ப்ராக்டிஸ் ஆகிடும். இதெல்லாம் ரொம்ப ஈஸி ஆகிடும். ரெண்டாவது, என்கிட்ட ஒரு ஜியோ சிம் இருக்கு, 349 ரூபாய் ரீசார்ஜ் பண்றேன், எனக்கு சென்னையில கொடுக்குறாங்க. நீங்க என்ன பண்ணலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியில இருக்கிறவங்க கண்டிப்பா நிறைய ஜியோ யூசர்ஸ் இருக்கீங்க, அவங்களோட இதுவை எடுத்து நீங்க இதே மாதிரி ஜெமினி ஏஐ கிளைம் எடுத்து நீங்க அதை வச்சு கூட பண்ணலாம். ஒரு 2-3 வீடியோ ஜென்ரேட் பண்ணி அது மூலியமா பணத்தை ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா சில டூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் 2000 ரூபான்னு விற்பாங்க. அதை வாங்கி நீங்க இன்னும் ப்ரொஃபஷ்னலா பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் ஒரு 2-3 வீடியோ நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஜுவல்லரிக்கு என்ன பிஸ்னஸுக்கு நீங்க வீடியோ பண்ண போறீங்களோ அவங்க கிட்ட இருந்தே அட்வான்ஸ் வாங்கி கூட உங்களால பண்ண முடியும். ஸோ இப்போ அட்வான்ஸ் வாங்குறீங்கன்னா அப்படின்னா அந்த அட்வான்ஸ்லயே இந்த டூலை வாங்கிட்டு கூட உங்களால அவங்களுக்கு வீடியோ ஜென்ரேட் பண்ணி கொடுக்க முடியும். ஹவு சீரியஸ் தேர் பிஸ்னஸ் இஸ், அவங்களோட பிஸ்னஸ் எந்த அளவுக்கு சீரியஸ், அதுக்கு நீங்க என்ன மாதிரி ஒரு மாடலை நீங்க யூஸ் பண்ண போறீங்க, இல்ல வீடியோ யூஸ் பண்ண போறீங்க, ப்ராடக்ட் யூஸ் பண்ண போறீங்க. நிறைய இ-காமர்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. சோப்பு விற்கிறாங்க, ஷாம்பு விற்கிறாங்க, ஜுவல்லரிஸு, ஷூஸு, வாட்சஸ். ஸோ இது எல்லாத்துக்குமே பயங்கரமான டிமாண்ட் இருக்கு மார்க்கெட்ல. யூஜிசி வீடியோன்னு சொல்லுவாங்க, யூசர் ஜென்ரேட்டட் வீடியோ. ஒரு யூசர் ஒரு பொருளை யூஸ் பண்ணி அதை பத்தி சொல்றது தான் யூசர் ஜென்ரேட்டட் வீடியோ. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்க மேக் பண்றீங்கன்னா தே ஆர் ரெடி டு ஸ்பெண்ட். அவங்க உட்காந்து பண்ணிட்டு இருக்க முடியாது, ஏஜென்சியை வச்சு தான் பண்ணணும். அந்த ஏஜென்சியை வச்சு பண்ணும்போது அதுக்குண்டான ஸ்கில் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா தே ஆர் ரெடி டு பே யூ. நீங்க தான் டிமாண்ட் பண்ணணும், நீங்க தான் கிரியேட் பண்ணணும். அதுல எந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலா பண்ண முடியுமோ பண்ணீங்கன்னா ஈஸிலி யூ கேன். 2 to 5K அப்படின்றது ரொம்ப சாதாரண விஷயம், ஆரம்பத்துல நீங்க பண்ணக்கூடியது. ஒரு 5 வீடியோ 10 வீடியோ நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா இம்மீடியட்லி நான் உங்களுக்கு ஒரு லிஸ்ட் அனுப்புறேன். அந்த டாக்குமெண்ட்டை நீங்க 199 கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அதுல எந்தெந்த மாதிரி வீடியோக்கு எவ்வளவு சார்ஜஸ் நம்ம பண்ண முடியும் அப்படின்ற டீட்டெயிலையும் நான் கொடுத்துருப்பேன். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஒரு கிளைண்ட்டை பாக்குறீங்க அப்படின்னும் போது அவங்க கேட்பாங்க எவ்வளவு தம்பி வீடியோ அப்படின்னா நீங்க குறைச்சி சொல்லிடுவாங்க கூடாது. இப்போ ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் காரே நாளைக்கு வந்து உங்களுக்கு எனக்கு பண்ணி கொடுப்பா ஏஐ வீடியோ அப்படின்னு நீங்க கேட்குறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு 2000 இருந்து 5000 நீங்க சொன்னீங்கன்னா அந்த காருக்குண்டான மதிப்பு இல்லாம போயிடும். ஸோ அவங்களுக்கு சில லட்சங்கள்ல வந்து நம்ம பில் பண்ண வேண்டியதா இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ எல்லா வீடியோவும் கிளிப்பும் ஜென்ரேட் ஆயாச்சு. ஸோ ஒரு கிளிப்பையும் நான் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதுக்கு நேம் கொடுக்குறேன். jewel_1 அப்படின்ற பேரை கொடுக்குறேன் முதல் கிளிப்புக்கு. 2வது கிளிப்புக்கு jewel_2ன்னு நான் கொடுப்பேன். ஏன் இந்த நேமிங் இப்படி கொடுக்குறேன் அப்படின்னா நான் வீடியோ எடிட்டர்ல பண்ணும்போது குழம்பிடக்கூடாது. எந்த வீடியோ முதல்ல வரணும், எந்த வீடியோ 2வது வரணும் அப்படின்ற கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. அண்ட் எவ்வளோ வீடியோ ஜென்ரேட் ஆச்சுனால எல்லா வீடியோ நீங்க டவுன்லோட் பண்ணிக்கங்க. அப்போதான் எது எங்க தேவை அப்படின்ற மாறுதல்கள் தேவைப்படும். இப்போ சில வீடியோல வந்து கையில விளக்கோட இருப்பாங்க, சில கையில விளக்கு இல்லாம இருப்பாங்க, சில வீடியோல பின்னாடி ஸ்கிரீனோட வருவாங்க. ஸோ நான் ஒரு வீடியோ விளக்கோடவும் நடுவில் ஸ்கிரீனோடவும் அதுக்கு அடுத்தது விளக்கோடவும் போட்டா மிஸ் மேட்ச் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த வீடியோல விளக்கோட வரேன்னா அடுத்த கிளிப்ல திருப்பி விளக்கோட வரணும், அதுக்கப்புறமா விளக்கு இல்லாம வரணும். இந்த மாதிரி நான் அலைன்மெண்ட் மாத்தணும். இதெல்லாம் நான் பண்ணனாதான் அது ஒரு சினிமேட்டிக் எஃபெக்டை கொடுக்கும். பார்த்தோம்னா வாவ் சூப்பர் ஃபண்டாஸ்டிக்கா பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போதான் நான் வீடியோ எடிட்டர்ல போட்டு பண்ணும்போது கரெக்டா என்னால பண்ண முடியும். அண்ட் ஒரு கம்பெனியே நீங்க அப்ரோச் பண்ணும்போது தாராளமா 50,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் உன்னால சார்ஜ் பண்ண முடியும்னா அந்த அளவுக்கு வாவ் அப்படின்ற ஒரு ஃபீலை நம்ம கொடுக்கணும். அந்த ஃபீலை கொடுக்கணும்னா கொஞ்சம் எடிட்டிங் நாலேஜ் கத்துக்கிட்டீங்கன்னா வளர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லதுதான். நான் உங்களை கத்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்ல போறது இல்லை, இது மூலியமா சம்பாதிக்க தான் போறீங்க. ஸோ சம்பாதிக்கிற விஷயத்துக்கு உங்களோட ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்கிறது நல்லதுதான். இன்னைக்கு இது மூலியமா சம்பாரிச்சு நாளைக்கு சோசியல் மீடியாவுக்குள்ள நீங்க பண்றீங்க அப்படின்னா உங்களோட வீடியோவை நீங்களே எடிட் பண்ண முடியும். ஓகே, இதுதான் ஃபில்மோரா அப்படின்ற சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேருக்குள்ள வந்தாச்சு.
நான் முதல்ல ஜுவல் 1, அதாவது முதல் கிளிப்பை நான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இதை எனக்கு தேவையான மாதிரி நான் எடிட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்றும் இல்லை, இதுல இருந்து எனக்கு ஒரு 2 செகண்டோ 3 செகண்டோன வீடியோ தான் எனக்கு தேவை. ஸோ ரைட் சைட்ல காட்டுது பாருங்க. ஸோ இந்த மாதிரி இதுதான் கிளிப்பு. ஸோ நான் என்ன பண்றேன், கொஞ்சம் பெருசா இந்த கிளிப்பு எங்கேருந்து கட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 செகண்ட்ஸ்குள்ள இதை கட் பண்ணிக்கலாம் எனக்கு தோணுது. ஸோ அதை கட் பண்ணிட்டு ரிமைனிங்கை டெலீட் பண்ணிடுறேன். அடுத்தது வீடியோ 2, ஜுவல் 2ன்ற கிளிப்பு. இதுல ஜுவல்ஸை மட்டும் நம்ம காட்டுறோம். ஸோ ஒரு வீடியோலையும் தேவையான விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்கள் ரெண்டுமே கலந்ததாக தான் இருக்கும். ஏன்னா இது ஃப்ரீயே மறுபடியும் நான் சொல்லியிருக்கேன். அப்போ தேவையான விஷயத்த மட்டும் நம்ம எடுத்துப்போம், தேவையில்லாத விஷயத்த டெலீட் பண்ணிடுவோம். இது இயல்பான விஷயம்தான். நம்ம பெரிய வீடியோலாம் எடுப்போம், ஆனா அதுல தேவையான விஷயங்கள் நீட்டு கம்மியா தான் இருக்கும். அந்த மாதிரி நம்ம தேவையான விஷயத்த மட்டும் எடுத்துவோம். அண்ட் இதுலயே ஒரு ஆடியோவும் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். அதுல யூஸ் பண்ண போற எந்த ஆடியோவுமே நான் இங்க ஃபைனல் அவுட்புட்ல யூஸ் பண்ண போறதில்ல. ஆடியோவெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவேன். தனியா பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் வாய்ஸ் ஓவர் இது எல்லாத்தையுமே ஜென்ரேட் பண்ணுவேன். அதையும் நீங்க பார்ப்பீங்க. இது எல்லாமே அந்த டாக்குமெண்ட்ல இருக்கும். வெறும் 199 rupees நீங்க செலவு பண்ணீங்கன்னா ஒரு 30 செகண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு தேவையான வீடியோக்கு உண்டான கம்ப்ளீட் ஒர்க் ஃப்ளோ இருக்கும். அதை வச்சு நீங்க ஏர்னும் பண்ண போறீங்க. ஸோ அதுக்கு ஒரு 199 rupees தான் அப்படின்னா எல்லாருக்கும் இது சென்றடையணும் அப்படின்றதுக்கான இந்த 199 rupees ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு கிளிப்பா நம்ம ஆட் பண்ணி தேவையான எடிட்டை நம்ம பண்ண ஆரம்பிக்கணும். இல்ல யோசிச்சு பாருங்க, நாளைக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் 30,000 ரூபாய் சார்ஜ் பண்றதுல வந்துட்டீங்க. ஒரு எடிட்டர் பார்த்தீங்கன்னா 500 ரூபாயில இருந்து 1000 ரூபாய்க்கு எடிட் பண்றதுக்கு கூட நிறைய பேர் மக்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா அழகா எடிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு 20 கிளிப்பை நீங்க ஜென்ரேட் பண்ணி ராசா எனக்கு இந்த மாதிரி தான் தேவை, இந்த மாதிரி தான் எடிட் பண்ணியிருக்கணும், இதுக்கு இந்த வாய்ஸ் ஓவர் போட்டுரு, இந்த பேக்ரவுண்டு போட்டுரு அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா போதும், அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வர 20,000 30,000 ரூபாயிலே இல்லை 2,000 ரூபாய் 5,000 ரூபாய் ஒரு 500 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 1000 ரூபாய் கொடுத்தீங்கனாலே அவங்க எடிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ எடிட்டிங் இஸ் ரெக்வைர்ட். நீங்களே கத்துக்கிட்டீங்கன்னா நல்லது. பட் காலப்போக்கில் வெளியில அவுட் சோர்ஸ் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லது. அண்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு மியூசிஷியன் ஜென்ரேட் பண்ண மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கும் அது கொடுத்துடலாம். நம்ம ஏஐ வச்சு ஜென்ரேட் பண்ணலாம் வித் த ஹெல்ப் ஆஃப் வாய்ஸ் ஓவர். ஒரு ப்ரொஃபஷனலான வாய்ஸ் ஓவர் சாங்கு, ரேப் சாங்லாம் எவ்வளோ ஃபாஸ்டா போடுவாங்க. அந்த ரேப் சாங்கே வந்து நம்மளால ஏஐ வச்சு ஜென்ரேட் பண்ண முடியும். ஃப்ரீ ஏஐ தான். வெறும் ஜெமினி ஏஐ வச்சு ஃப்ளோ ஏஐ வச்சு நம்மளால வீடியோல இருந்து பேக்ரவுண்ட்ல இருந்து வாய்ஸ் ஓவர்ல இருந்து எல்லாத்தையுமே பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் நீங்க இதை ட்ரை பண்ணியிருக்கீங்களா, ட்ரை பண்ணாம இருக்கீங்களா எனக்கு தெரியல. பட் ஸ்டில் இன்னைக்கு இந்த ஒரு ஒர்க் ஃப்ளோ மூலியமா அவங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சேன். அதனால தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இதுதான் 10வது கிளிப். இந்த 10வது கிளிப்பும் நம்ம ஒரு சின்ன ஷார்ட்டா கட் பண்ணிப்போம். நான் அடுத்தது வாய்ஸ் ஓவர் கிரியேட் பண்ணும் போதும் பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ணும் போதும் நான் சின்ன சின்ன கிளிப்பிங்ஸை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன், கட் பண்ணுவேன். அது நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி. சரிங்களா? இதெல்லாம் இவ்வளோதான் பண்ணணும் அவ்வளோதான் பண்ணணும்னு யாரும் ரூல் போடல. ஸோ இப்போ இதில் இருக்கிற ஆடியோவை மட்டும் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடுறேன். ஏன்னா எனக்கு இந்த ஆடியோ தேவையில்லை. ஓகேங்களா? இப்போ அடுத்த ஏஐக்குள்ள நம்ம போவோம். அது போறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன், ஆல்ரெடி வாய்ஸ் ஓவர்லாம் நான் காப்பி பண்ணி வச்சிருக்கேன். பட் ஸ்டில் நான் வந்து சாட்ஜிபிடியே கேட்குறேன், எனக்கு இந்த வாய்ஸ் ஓவரை தமிழ்ல வேணும். நீங்க எல்லாம் இங்கிலீஷ்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, நான் தமிழ்லயே பண்றேன். ஸோ எவ்வளோ அழகான ஒரு வாய்ஸ் ஓவரை அதுவே ஸ்கிரிப்டை கிரியேட் பண்ணி கொடுக்குது பாருங்க. ஸோ இந்த ஸ்கிரிப்டை அப்படியே அதுவும் எனக்கு இது டீட்டெயில் ப்ராம்ப்டா எனக்கு வேணும்னு கொடுத்துறேன். ஏன்னா நான் தான் சொன்னேன்ல, ப்ராம்ப்டா நம்ம கொடுத்தோம்னாதான் ஏஐ வந்து புரிஞ்சுக்கும். ஸோ அதுவே கொடுத்துருது. அந்த ப்ராம்ப்ட் எப்படி இருக்கணும், எந்த இடத்துல பாஸ் வேணும், எந்த இடத்துல அதிகமா பேசணும் அப்படின்ற எல்லாத்தையுமே அந்த ப்ராம்ப்ட் கொடுத்துருது. ஸோ இதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு ஜெமினி, நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண டூல் ஃப்ளோ, இப்போ யூஸ் பண்ண போறது ஜெமினி. இந்த ஜெமினில போயிட்டு ஜஸ்ட் அந்த ப்ராம்ப்டை அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா மியூசிக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். மோர் டூல்ஸுக்குள்ள
கிரியேட் மியூசிக், அவ்வளவுதான். அந்த இடத்துல கொடுத்துட்டு கிரியேட் ட்ராக் மியூசிக்னு கொடுத்துட்டேன்னா ஜென்ரேட்டிங் யோ 30 செகண்ட்ஸ் ட்ராக், 30 செகண்டுக்கு உண்டான ஆடியோ ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தாச்சு. சரிங்களா? அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நான் இதுக்காக இளையராஜா சார்கிட்டயோ ரஹ்மான் சார்கிட்டயோ போகணும்னு அவசியம் இல்லை. ஏஐயே எனக்கு பண்ணி தந்துடும். டவுன்லோட் ஆயிடுச்சு, MP3 டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன கேட்குறேன், நீ வாய்ஸ் ஓவர் கொடுத்தத ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கும் வேணும் அப்படின்னு நான் கேட்குறேன். ஸோ நவ் கிவ் மீ பேக்ரவுண்ட் மியூசிக் அஸ் அ டீடைல்டு ப்ராம்ப்ட். இதுவும் எனக்கு ப்ராம்ப்டா கொடுத்துரு அப்படின்னு தான் சொல்றேன். ஏன்னா ப்ராம்ப்ட் தான் எனக்கு தேவை. அகெயின் ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணிச்சு வித்தின் அ செகண்ட் தான், 2 to 3 செகண்ட்ஸ் மேக்சிமம். பியானோ வேணுமா, ட்ரம்ஸ் இருக்கணுமா, எல்லாத்தையுமே எல்லா டீட்டெயிலும் பாலிவுட் ஸ்டைல்ல இருக்கணுமா, இதை போட்டுட்டு அதே ஜெமினிக்குள்ளேயே ஜென்ரேட் மியூசிக்லேயே போட்டோன்னா ஜென்ரேட் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ அந்த மீன் டைம்ல நான் என்ன பண்றேன், அந்த ஆடியோவை எடுத்து அப்லோட் பண்ணிடுறேன் இதுல எடிட்டிங் சாஃப்ட்வேர்ல. அதை இந்த கீழே ட்ராக்ல போட்டேன். இப்போ வீடியோ அதிகமா இருக்கு, ஆடியோ கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், எந்த இடத்துல எனக்கு வீடியோ தேவையில்லையோ அந்த இடத்துல எடிட் பண்ணிடணும். அதுக்குள்ள இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் ஜென்ரேட் ஆயிடுச்சா அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிட்டு தான் இருக்கு, இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ இப்போ இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கையும் போட்டுட்டு வாய்ஸ் ஓவரையும் பண்ணிட்டு அண்ட் வீடியோவையும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி எடிட் பண்ணிட்டோம்னா நம்மளோட அவுட்புட் ஓவர். இது அப்படியே எடுத்துட்டு போயிட்டு காமிச்சிட்டு, சார் பாலா 4.0 பதில் உங்க ஜுவல்லரி பேர் போட்டுருவான்னா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ இதையும் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். MP3 கேட்கும், ஆடியோ ஒன்னியா MP3 ஆயிடுச்சு, டவுன்லோட் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ அதையும் போயிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அதை அப்படியே எடுத்துட்டு வந்து கீழே இழுத்து ட்ராக்ல போட்டுருவேன். ஸோ ட்ராக்ல போட்டுட்டேன்னா 30 செகண்ட்ஸ். ஸோ இப்போ மியூசிக் ட்ராக் இருக்கு, பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்கு, எல்லாமே இருக்கு. கேட்டு பாருங்க, வாட் அ பியூட்டிஃபுல். பா, அந்த ஒரு வாவ், வேற லெவலுங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு சிங்கர், மியூசிஷியன், ஒரு ஆர்டிஸ்ட், கேமராமேனு, எடிட்டரு, டைரக்டரு எல்லாருமே வச்சு ஒரு படத்தை நம்ம ஜென்ரேட் பண்ணிட்டோம் வித் ஹெல்ப் ஆஃப் ஏஐ. கம்ப்யூட்டர் முன்னாடி அவ்வளவே தான். வெறும் 32 நிமிஷம் தான் இருக்கு இப்போ வரைக்கும். இதுக்குள்ள நம்ம ஒரு மூவியே மேக் பண்ணிட்டோம். அவ்வளோதான். இதை அப்படியே நான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். பாலா 4.0 ஜுவல்லரி அப்படின்னு போட்டு நான் பண்ணிக்கிறேன். இதை என்ன பிராண்டுக்கு தேவையோ அந்த பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிட்டு அவங்களுக்கு அனுப்பிச்சு விட்டேன்னா ஒன்றும் இல்லை, வாட்டர் மார்க் நான் போட்டுக்கணும். அவங்க ஃப்ரீயா யூஸ் பண்ணிட்டு கூடாதுன்னு வாட்டர் மார்க் போட்டுக்கணும். இந்த வியோன்னிட்டு இருக்கு பார்த்தீங்களா கீழே, இந்த வியோன்ற வாட்டர் மார்க்கை டெலீட் பண்ணணும். இந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பண்ணிட்டு அனுப்பிச்சு விட்டோம்னாலே வாவ், இந்த மாதிரி ஒரு மாடலை வச்சு நான் ஆட் பண்ணியிருக்கேன்னா ஐ எம் ரெடி டு பே யூ அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பண்ணிட்டு இருக்காங்க. சம்பாதிக்கிறவங்க சம்பாதிச்சுட்டு தான் இருக்காங்க, குறை சொல்றவங்க குறை சொல்லிட்டே தான் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஹெல்ப்ஃபுல்லான ஒரு கண்டென்ட் இன்னைக்கு கொடுத்துருக்கேன் நான் நினைக்கிறேன். ஜஸ்ட் 199 தான் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. ஒரு தருணம்